மேஷராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிலிமிசை புத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் வைகாசி மாதம் 4ஆம் நாள், அதாவது பார்த்தீங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:36 ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார். பொதுவாக ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 வருடம், அதாவது ஒரு ராசி கட்டத்தை கடக்கிறதுக்கு 1.5 வருட காலம் ஆகும். ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போற பயிற்சி ஆவதற்கு. அதே போல பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் பாத்தீங்கன்னா கிளாக் வைஸ், அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் போகும். ஆனா பாத்தீங்கன்னா ராகு கேது மட்டும் ரிவர்சல் ஆகும். அதாவது மேஷம் மீனம் கும்பம் இப்படி ரிவர்ஸில் வரக்கூடிய கிரகம். ராகு கேது நிழல் கிரகம், சொந்த வீடு கிடையாது. அதாவது நிழல் கிரகத்தை வைத்து இந்த ராகு கேது பயிற்சி 18/5 திருக்கணிதப்படி 18/5/2025 நடைபெற்றது. இதனால் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும், நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த 1.5 வருட காலம் மேஷராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ராகு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு பேராசை கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தான் ராகு. நவீன தொழில்நுட்பம் எல்லாமே ராகு. அதாவது பாத்தீங்கன்னா மின்சாரம் ராகு. அதாவது பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பமா இருக்கக்கூடிய அனைத்து மின்சாரத்தில் இயங்கக்கூடிய அனைத்து விதமான உபகரணங்களும் பாத்தீங்கன்னா ராகு தான். இந்த நவீன தொழில்நுட்பம் பூராமே ராகுவை சார்ந்தது. அந்நியர்களுடைய தொடர்பு ராகு. அதே மாதிரி மூளை செலவை செய்து மோசடி செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யப்படுறது எல்லாமே ராகு தான். அந்த ராகு பாத்தீங்கன்னா போகக்காரகன், உலகத்துல உள்ள அனைத்து விதமான இன்பங்களையும் அனுபவித்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து ராகு. கேது அப்படியே நேர் ஆப்போசிட், எதையும் தடுப்பவர், எதையும் சுருக்குபவர், எதையும் பாத்தீங்கன்னா அதனாலதான் அவருக்கு பேரு தடை சொல்லக்கூடிய கிரகம் வந்து கேது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கேதுவுடைய அதிதேவதையா பாத்தீங்கன்னா விநாயகரை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா தடையை உடைக்கக்கூடிய கிரகம். அப்ப கேதுவால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா விநாயகர். அப்ப கேதுனாலே தடை, சுருக்குதல், எந்த ஒரு விஷயத்தையும் தடுத்து நிறுத்துதல். அதனாலதான் அதுக்கு பேர் கேது. கேது பாத்தீங்கன்னா மோட்சக்காரகர். ஒருத்தருக்கு வந்து இந்த பிறவியே தடுத்து நிறுத்தக்கூடியவர், மோட்சம் கொடுக்கக்கூடியவர். அடுத்த பிறவி இல்லாம மோட்சத்துக்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா அது கேது பகவான் தான். ஆக இப்ப இந்த ராகு கேது பயிற்சியால பாத்தீங்கன்னா ஜனன ஜாதகத்துல ராகு திசை நடப்பவர்களோ அல்லது கேது திசை நடப்பவர்களோ அல்லது எந்த திசை நடந்தாலும் அதுல ராகு புத்தியோ கேது புத்தியோ நடப்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப மேஷராசிக்காரவங்க யாருக்கெல்லாம் ராகு திசையோ கேது திசையோ நடக்குதோ அல்லது எந்த திசை நடந்தாலும் அதுல ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்தா அவங்களுக்கு இதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ராகு மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராகு 12ஆம் இடத்துல இருந்தார். 12ஆம் இடங்கிறது என்ன? விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இப்ப 12ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னா ராகுவுடைய காரகத்துவங்கள் வழியாக மேஷராசிக்காரர்களுக்கு விரயங்கள் ஏற்படும், வெளிநாடு சம்பந்தமான முயற்சி கைகூடி இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா ராகு வந்து ஏற்றுமதி இறக்குமதி, அந்நியர்களுடைய தொடர்பு. அப்ப ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வது, அந்நியர்களோடு தொடர்பு பட்டு எந்த ஒரு வியாபாரமோ தொழில் செய்த எல்லாமே யோகத்தை செய்யும். ஆனா இப்ப ராகு வந்து உங்களோட ராசியில இருந்து 11ஆம் இடத்துக்கு வரார். 11ஆம் இடங்கிறது என்னன்னா லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தி ஆகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதே போல பாத்தீங்கன்னா 11ஆம் இடங்கிறது சித்தப்பா ஸ்தானம். இந்த 11ஆம் இடத்துக்கு ராகு வரார் அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான பலன். ஏன் அப்படின்னா 7 நாட்டு சனி, விரைய சனி நடக்குது. குரு பயிற்சி வேற சரியில்லை, 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கை கொடுக்கக்கூடியதுன்னா ராகு கேது பயிற்சி. அதுல குறிப்பா ராகு 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கூடவே குருவுடைய பார்வை, 9வது பார்வை, குருவுடைய 9வது பார்வையா ராகு மேல விடுறார். அப்ப ராகு எப்பவுமே எதையுமே பெரிதுபடுத்துவார். அதாவது அந்த எந்த ஸ்தானத்துல இருக்காங்களோ எந்த கிரகத்தோடு அதனுடைய காரகத்துவங்களை பெரிதுபடுத்துவார். அப்ப அதை வந்து பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர். 11ஆம் இடம் பிரம்மாண்டப்படும் அப்படின்னாலே எந்த ஒரு செயலை தொட்டாலும் தடை தாமதம் இல்லாமல் நடக்கும்.
அபிலாஷைகள் பூர்த்தி, நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்களே, ஈர்ப்பு விதிலாம் இந்த செயல்படக்கூடிய அமைப்பு. ராகுவே மாயாஜால கிரகம், அமானுஷ்யங்களுக்கு அதிபதி யாருன்னா ராகு தான். இந்த பேய், பிசாசு, பில்லி, சுண்ணி இந்த மாதிரியான விஷயம் அமானுஷ்யத்துக்கெல்லாம் காரகத்துவம் ராகு. அப்ப பாத்தீங்கன்னா நிழல் கிரகம் இல்லையா, அப்ப நினைத்த மனசுல கற்பனை செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்பு. அபிலாஷிகள் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ராகுவோடைய அருளால். ஏன்னா ராகு மட்டும்தான் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் ராகு மேஷராசி பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது பகவான். கேது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம் கன்னியில இருந்து சிம்மத்துக்கு வராரு. 6ஆம் இடம் பொதுவா பாவகிரகம் 3, 6, 10, 11 நன்மை செய்வார் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இப்ப இந்த 3, 6, 10, 11 நன்மை செய்யற அடிப்படையில கேது 6ல இருப்பது நன்மை. நோய், எதிரி, ஒம்பு, வழக்கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. இப்ப 5ஆம் இடத்துக்கு வராரு கேது. 5ஆம் இடங்கிறது என்ன? புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இப்ப இந்த 5ஆம் இடத்துல கேது வரதால என்ன பலன் ஏற்படும்? புத்திர, அதாவது குழந்தை சம்பந்தமா பிறந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பூர்வீக சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி பதவி, விளையாட்டு சம்பந்தமான, பதவி விளையாட்டு அப்படின்னா உங்களுடைய பதவிக்கும் பொறுப்புக்கும் அடுத்தவங்க போட்டி போடக்கூடிய அமைப்பு, அதனால அதுல நெருக்கடி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளிலே கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் இடம் சிந்தனை, செயல்திறன். கேது ஆன்மீக கிரகம். உங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு நாட்டம் அதிகமாகும், ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய சிந்தனை செயல்திறனா மத்தியான இந்த கோயில், அந்த கோயில், இந்த வழிபாடு, அந்த வழிபாடுன்னு சொல்லி உங்களுடைய ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு போவார் கேது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷமும் ஆன்மீகத்தை நோக்கி இழுத்துட்டு போறக்கூடிய அமைப்பாக, ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பாக, கடவுள்களை, அதாவது இந்த நம்ம மீறிய சக்தியை தெரிந்து கொள்ள வைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். வயதானவர்கள் பாட்டம் பாட்டி இருந்தால் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். அது சம்பந்தமா அவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகளையும் கொடுக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். சிம்மங்கிறது அரசு வீடு மாதிரியும், சூரியனுடைய ஆட்சி வீடு. அப்போ பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகளிடம் எந்த விதமான வாக்குவாதங்களையும் தவிர்க்கணும். அவங்க சம்பந்தமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு ராகு நம்பர் 1 100% நல்ல பலனை செய்கிறார். ஏன்னா எல்லா கிரகமும் 7.5 நாட்டு சனி, அதாவது 12ல் விரையச்சனி நடக்கிறார், குரு 4ல் இருக்கார். இதெல்லாம் போக ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல மிக அற்புதமான பலன்ல இருக்கார். குரு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானத்துல, அதாவது முயற்சிகள் 3ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் துரியோதனன் மாண்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப குருவுடைய பார்வையில குரு நல்ல இடத்துல சஞ்சரிக்கல மேஷராசியை பொறுத்த வரைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ராகு தான் சப்போர்ட் பண்றாரு, அதுவும் குருவுடைய பார்வையோட. அப்ப ராகுங்கிறது உங்களுக்கு இது நன்மைகளை அதிக அளவு, அதாவது லாபம், எதை தொட்டாலும் லாபம், செல்வ செழிப்பு, ஒரு பிரம்மாண்ட ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கு. அதுலயும் குறிப்பா ராகு திசை நடப்பவர்களோ அல்லது ராகு புத்தி, எந்த திசை நடந்தாலும் ராகு புத்தி நடப்பவர்களுக்கு யோகமான காலம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 1.5 வருஷம். ஆனா கேது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்புல இல்லை. 5ல் கேது இருக்கும் பொழுது நீங்க இந்த 1.5 வருஷமும் விநாயகர் திங்கட்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய தடை, தாமதம் எழுவது தடைப்படும். ஆக உங்களுடைய வழிபாடு ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழிபாடு அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான். விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி திங்கட்கிழமையில தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு அனைத்து விதமான தடைகளையும் நீங்கி இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு, அதுவும் ராகு பயிற்சி அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கலங்கரை விளக்கு மாதிரி, அந்த விளக்கை பிடிச்சிட்டு நான் கரையேறிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதனால பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்களை இந்த 1.5 வருட காலம் நடக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.